நம்ம நேயர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வந்து அயன் லட்டு பண்ண போறோம். அயன் லட்டு. அயன் இரும்பு சத்து. இரும்பு சத்து லட்டு. அயன் லட்டு. லட்டு பேரே பாத்தீங்கல்ல ஒரு ஹெல்தியான பேரோட தான். அயன் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? முருங்கைக்கீரை, நெய், முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல், வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, உப்பு, ஏலக்காய் தூள், தேன், வெள்ளை எள்ளு, திராட்சை, நாட்டு சக்கரை. தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரா இருக்கு. சரி, இது ஸ்வீட் தானே? ஆமா, முருங்கீரை வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த கீரையை வச்சுதான் நம்ம வந்து இன்னைக்கு லட்டு பண்ண போறோம். ஓகே, முருங்கைக்கீரை அயன் கண்டென்ட் இருக்கக்கூடியதுனால அயன் லட்டு முருங்கைக்கீரை அயன் லட்டுன்னு அதுக்கு பேர். பட் ஸ்வீட்டா இருக்குமா? நம்ம ஸ்வீட்டா தான் இருக்கும். அதுக்கு தான் நாட்டு சக்கரை வச்சிருக்கோம், தேன் வச்சிருக்கோம், இந்த நட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். கண்டிப்பா ஸ்வீட்டா தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஓ, பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு பொடிச்சுக்க போறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம லட்டு செய்ய போறோம். ஓகே, ஒரு பொருள்னா இன்க்ளூடிங் நட்ஸ் எல்லாமே. ஆமா, தனித்தனியா எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லட்டு பிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலை போட்டுக்கலாம். நம்ம வெறுமனே எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. வேர்க்கடலை போட்டு இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கிறது தான். இந்த குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய லட்டு எல்லாம் செஞ்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி செய்யற ஒரு லட்டு தான். இதுல கசப்பு தன்மையே நம்மளுக்கு இருக்காது. முருங்கைக்கீரை, அதனால அதுல ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஆனா இதுல வந்து அந்த கசப்பு தன்மை இருக்காம இருக்கிறதுக்காக தான் இத்தனை பொருள் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒண்ணு நம்ம தனித்தனியா போட்டு வறுக்கணுமா, இல்ல ஒண்ணு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்? இல்ல, ஒண்ணு தனித்தனியா போட்டு அது எல்லாமே கரெக்டான ஈவனான ஒரு சூட்ல வந்து அது வந்து நல்லாவே ஃப்ரை ஆகும். இது தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து போடணும், அப்படிதான் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொருள், அதனால இதுல கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது. சோ இந்த மில்லட் லட்டு, சத்து மாவு லட்டுன்ற மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஈரமே இல்லாம நல்லா ஃப்ரை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது கொட்டி ஆற வைக்க மாட்டாங்க. உடனே எடுத்து அதை வந்து பவுடர் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து அந்த தண்ணியான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துச்சுன்னா ஈரப்பதம் வந்துடும். ஓகே, நம்ம ஹீட்டா ஒன்று அரைக்கும் போது என்ன ஆகும், ஈரப்பதம் வந்துடும். ஆனா இப்ப எப்படி குவான்டிட்டி? கீரை பாத்தீங்கன்னா ஒரு கட்டு கீரை, அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் ஃபுல்லா இருக்கிற கீரை, இது ஒரு கட்டு கீரை. இது இந்த ஒரு கட்டு கீரைக்கு எல்லாமே ஒரு 50 கிராம். ஓகே, ஒரு கட்டு கீரைக்கு 50 கிராம். எள்ளுல இருந்து பாதாம் முந்திரி எல்லாம் 25 கிராம் கூட போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து திராட்சை, எள்ளு, இது தேங்காய் துருவல் எல்லாமே ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இது நல்லா வந்து ஆமா தோல் வந்து நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான் நான் வாங்கியிருக்கேன், சோ அதை பண்ணணுமா அப்படின்னா எல்லாமே பண்ணிதான் ஆகும். இதெல்லாம் போட்டுக்கலாமா தனியா? இல்ல, வைக்கிறது ஒன்னொன்னா இதுல அப்படியே ஆட் பண்ணு. ஆறுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணுமேன்றதுக்காக இதுல போட்டு ஆற வைக்கிறோம். மறுபடியும் வந்து இதை நல்லா துடைச்சிக்கலாம். அப்படி பண்ணதுமே தோல் வெளியில வந்துச்சு. ஏன்னா ரோஸ்ட் பண்ணதுலயே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு தோல். இப்ப வந்து மறுபடியும் வந்து இதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அடுத்து முந்திரி பருப்பு சும்மா கொஞ்சம் மட்டும் வந்து அப்படியே ஃபுல்லா போடுது. லட்டு பிடிக்கும் போது நம்ம சின்ன சின்னதா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பொடிக்க போறோம். ஆமா, எல்லாமே பொடிக்க தான் போறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பொடிக்க போறோம். இந்த நல்லா அந்த ஹீட் வரும்ல, அந்த ஹீட்ல வந்து நல்லா இது நெய்ல எல்லாம் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பண்றதா பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்டே பண்ணிக்கலாம். நிறைய நெய்லாம் வேண்டாம் முருங்கைக்கீரைக்கு. இல்ல நான் நிறைய நெய் இருக்கு, நிறைய நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு நம்ம எடுத்துக்கிற ஒரு பொருள் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணுமே தவிர ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன் வேல்யூ முழுசா நம்மளுக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக ட்ரை ரோஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்த்தியான பொருள் இதை வந்து நிறைய ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் எல்லாம் ஆட் பண்ணி அது நல்ல டேஸ்டா கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. லைட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதாவது பாவக்காய் கசப்போடு தான் சாப்பிடணும். அதுதான் ஹெல்த்தி. ஆமா, அதுதான் ஹெல்த்தி. நீங்க வந்து பாவக்கால நிறைய சக்கரை போட்டு இல்ல நிறைய எல்லாமே போட்டு அந்த பாவக்காவோட அந்த ஸ்ட்ரக்சரே மாத்தக்கூடாது. பாத்தீங்கன்னா கலர் அப்படியே மாறுது. ஸோ அந்த ஸ்டேஜ்ல
எடுத்துடலாம். இது எல்லாமே வந்து எண்ணெய் பிரியக்கூடிய ஒரு பொருள். நம்ம வந்து வறுக்க வந்து அதுல வந்து அந்த எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும். வந்து பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு, முந்திரி இது எல்லாமே வந்து ஒரு 10 கிராம் அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. இல்ல பருப்பு கணக்கு வேணும்னா ஒரு 10-12 பருப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா ஆற போடுங்க. அந்த ஈரப்பதம் வந்து நீங்க உடனே அரைக்கும் போது ஒரு சின்னதா ஒரு தண்ணி வரும். ஆமா, அதனால அதுவே நல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். அரிசி மாவு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல வந்து நல்லா எல்லாமே ப்ராப்பரா பண்ணிடுவாங்க. பண்ணி அரைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அரைச்சாச்சு, நம்ம அரைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீட் ஃபார்ம் ஆகும். அரைச்சதை என்ன பண்ணுவாங்க, பவுடர் அரைச்சதும் கொட்டி க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாளே வந்து அதுல ஃபங்கல் வந்துடும். இதுதான் பண்றக்கூடிய நம்ம யோசிப்போம், இல்ல நம்ம எல்லாமே கரெக்டா தானே பண்ணோம், எப்படி வந்ததுன்னு. நல்லா ஆற விட்டு அந்த டெம்பரேச்சர், அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு அது வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வைக்கிறோம். அகைன் இதே எடுத்துக்கணும். இன்னத்துக்கு அப்படியே வந்துட்டே இருக்கு. இதுவே வந்து அவ்வளவு ஹெல்தி. நம்ம போட போறோம். இதுக்கு வந்து வெள்ளை எல்லை யூஸ் பண்ணிக்கோங்க, கருப்பு எல்லை வேண்டாம். எள்ளுலயும் வந்து ஒரு சிறு கசப்பு இருக்கும். கருப்புல வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், வெள்ளை எள்ளுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு வந்து பொரியும் சொல்லுவாங்கல்ல, எள்ளு வந்து பொரியும். ஆமா, அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்பவே கலர் மாறிடுச்சு. சட்டி நல்லா சூடா இருந்ததுனால போட்டதுமே பார்த்தாலே அந்த சூட்டுக்கு அப்படியே கலர் மாறுது. டப் 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 அப்படின்னு வரும்போது நம்ம எடுத்தோம். இப்போ அவ்வளவுதான்ல, எல்லாமே போட்டாச்சு. இன்னும் தேங்காய் இருக்கு. ஓகே, கீரை இருக்கு. தேங்காய், கீரை, திராட்சை இதெல்லாம் இருக்கு. எதையுமே போட்டு அப்படியே விட்டுறாதீங்க, சூடாகட்டும், பொறுமையா மிக்ஸ் பண்ணலாம். நீங்க எது போட்டாலுமே ஈவனா அந்த ஹீட் வந்து நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி போடுறேன். ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பொருள். இன்னொன்னு குழந்தைங்களுக்கு நம்ம தரோம், இல்ல பெரியவங்க சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னா, கீரை வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து கொஞ்சம் வந்து டைஜஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். ஆமா, கீரை எல்லாம் அதிகமா எடுத்துக்காதவங்களுக்கு. ஸோ அதனால இன்னும் அதுல வந்து நம்ம சரியா வதக்கலன்னும் போது கொஞ்சம் அது நல்லா கரெக்டா கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே, வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து காஞ்ச திராட்சை. இது ஒரு டேஸ்டுக்காக தான். இல்ல பேரிச்சம்பழமும் ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் கூட போட்டுக்கலாம். பேரிச்சம்பழத்தையும் நான் கொஞ்சம் லைட்டா வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்றோம். நாட்டு சக்கரைக்கு பதிலா வெறும் பேரிச்சம்பழம் போட்டா அந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டா ஈக்குவல் பண்ணி கொடுத்தோம். ஓகே, இது வந்து காஞ்ச திராட்சை, அதாவது கருப்பு திராட்சையும் போடலாம். கருப்பு திராட்சையும் போடலாம், இந்த மாதிரி திராட்சையும் போடலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம ஃபைனலா வந்து தேங்காய் மட்டும் போடுவோம். தேங்காவா? கீரை இருக்குது மெயின் இன்கிரிடியன்ட். இல்ல, இந்த நம்ம வதக்கறதுல தேங்காய் கீரை வந்து கொஞ்சம் நல்லா முடமுடன்னு வரணும். இதெல்லாம் லைட்டா அந்த மாய்ஸ்சரைசர் போனா மட்டும் போதும். ஓகே, தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. இது கொப்பரை எடுக்கலாமா? கொப்பரை எடுத்துக்கலாம். கொப்பரை எடுத்துக்கோங்க, அதான் நல்லா துருவிடுங்க கொப்பரை. சோ நீங்க வந்து இந்த ஒரு நல்ல இதுவா இருக்கிற தேங்காய் தான் போடணும்ட்டு இல்ல, கொப்பரை வந்து இன்னும் நல்லா காஞ்சு போயும் இருக்கும். சோ அது எடுக்கிறதா இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஈரப்பதம் போகணும். இப்போ வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பேக்கடா தான் இருக்கும், ப்ரிசர்வ்ட் ஃபுட்டா இருக்கும். அங்க வந்து உங்களுக்கு தேங்காய் துருவலே அப்படியே. சென்னையில கூட நம்மளுக்கு தேங்காய் துருவல் கிடைக்குது, இங்கேயும் கிடைக்குது. பட் அங்க அல்டிமேட்லி அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். இந்த ஈரப்பதம் போய் அப்படியே ட்ரையான ஒரு ஸ்டேஜுக்கு ஒட்டாம வரும்போது
ரொம்ப நீங்க வந்து போட்டு வதக்குனீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டா ஒரு கலர் மாறும். ட்ரை ஆகி ஒட்டாம சட்டில ஃபர்ஸ்ட் ஒட்டி இருக்கும், இப்போ ஒட்டாம வர அளவுக்கு. இப்போ இதை ஆஃப் எடுத்து ஆனா இதெல்லாம் அப்படியே முழுசு முழுசாவே போட்டே பண்ணிடலாம் போல இருக்கேன்னு இருக்கு. இது எல்லாமே நல்லா ஆறணும். அப்போ ஃபைனலி கீரை. ஆமா கீரை. இது அப்படியே நல்லா சின்ன சின்னதா நொறுக்கி நட்ஸை இப்படியே புடிச்சிடலாமோ? இது முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தொடச்சிடணும். கீரை வாங்கிட்டு அலசிடாதீங்க, நல்லா தொடச்சிடுங்க. ஒரு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு நல்லா இல்லை ஒரு துணி வச்சு, ஏன்னா அதுல பூச்செல்லாம் இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷான கீரை தான் வாங்குறோம், அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. அலசிட்டு கூட காய வச்சிடலாம். அலசுனா நம்ம அது நல்லா அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் காய விடணும். ஃப்ரெஷ்ஷா வாங்கி அப்படியே நல்ல துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா அந்த முடன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அளவுக்கு வரணும். அந்த ட்ரை ஆயிட்டே வருது. இது நல்லா காய விட்டு, ஐ மீன் நல்லா ஆற விட்டது ரெண்டுத்தையுமே வந்து பொடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை போட்டு நம்ம வந்து கொரன்னு பொடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃபைனலா தான் இதை ஆட் பண்ணணும். ரெண்டுமே மொத்தமா போட்டோன்னா இதுல இருந்து லைட்டா அந்த தண்ணி ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து கீரை கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபுல்லா ஒரு அளவுக்கு வந்துட்டு கொரப்பா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய அந்த நைஸ்க்கு முன்னாடி இந்த முறன்னு இருக்கக்கூடிய இந்த கீரையும் முருங்கீரையும் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வரோம். முருங்கைக்கீரை தனியா நம்ம வந்து நல்லா முறுமுறுன்னு வறுத்து அதை பொடிச்சுக்கிறோம் சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி முந்திரி, திராட்சை, வேர்க்கடலை, பாதாம், எள்ளு, தேங்காய் துருவல், வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியா வறுத்து அதை பிடிச்சாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து லட்டு செய்ய போறோம். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் இது கடாய் கொஞ்சம் மறுபடியும் ஸ்டவ் அடுப்பு ஆன் பண்ணி, இல்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற லட்டுன்னு தானே சொன்னீங்க, அப்ப இது அப்படியே உருண்டை பிடிச்சி வைக்கிற மாட்டோமா? அப்படியே உருண்டை பிடிக்க போறோம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடல, கொஞ்சமா வந்து நெய்யை மெல்ட் பண்ணி அதுல கொஞ்சம் வந்து இந்த முந்திரி எல்லாம் வந்து மேல வைக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், கார்னிஷ். ஆமா, இதுல வந்து கர்னி வைப்பாங்க. சும்மா நிறைய இல்லை, கொஞ்சமா. பாத்தீங்கன்னா அது தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரியே கட் பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையும் போட்டுடலாம்ல? இல்ல நிறைய ஆல்ரெடி நம்ம நிறைய அதுலயும் போட்டிருக்கோம். இது வெளியே தெரியணும் அது உள்ள இருக்கிறது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு நீட் ஷேப்போ இல்லை கட்டமான ஷேப்போ இல்லை முழுசாவோ ரொம்ப ஹெவியா வேண்டாம். லைட்டா அதை வந்து நெய்யில ஃப்ரை பண்ணிட்டு இதையும் அதுல போடணுமா? இல்ல இதெல்லாம் நம்ம எதுவும் போட போறது இல்லை. இது எல்லாமே வந்து நம்ம வந்து அப்படியே தான் பிடிக்க போறோம். அதுதான் இப்போ ஒன்னா சேர்த்து பிக்ஸ் பண்ணோம்ல, அதுல போட்டு. இல்ல இதுல போட வேண்டாம். நம்ம இந்த கடாயை வந்து அங்க மாத்திக்கலாம். இது ஸ்லோ ஃப்ளேம்ல லைட்டா ப்ரௌன் கலர் ஆனா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் போட்டு ஆற விட்டோம்ல, இந்த பாத்திரத்துல தான் நம்ம பட்ட போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அரைச்சு வச்சுக்க பவுடர்னு சொல்ல முடியாது, கொரன்னு தான் அரைச்சிருக்கோம். இது கொரப்பா தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். அதனால இது எல்லாமே ஆட் பண்ணி இது கூட வந்து நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த கீரை, இது கூட ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து 1 to 2 ஸ்பூன் அந்த மாதிரி நல்லா போட்டுருவோம். அடுத்து இது கூட வந்து நம்ம வந்து தேன் வச்சிருக்கோம் டேஸ்ட்டுக்காக. இன்னொன்று ஒரு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்டாகவும் இது இருக்கும் தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டுமா? இது அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக மாறினதும் போடட்டுமா இல்லை கடைசியாக? இல்லை அது அப்படியே ஓரமாக விட்டுடுங்க. இது கூட வந்து நாட்டு சர்க்கரை, தேன் போட்டிருக்கேன், நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இது கூட
இந்த நெய் வேணா போடட்டுமா? இல்ல இந்த நம்ம ஃப்ரெஷ்ஷான நெய் ஆட் பண்ணிக்கலாம், அது பிடிக்கிறதுக்காக. ஓகே. இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் இதுல ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்போ இதெல்லாமே என்னதான் ஸ்வீட்டா இருந்தாலும் ஒரு ஆமா இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து நம்ம கையோட சூட்டுக்கே நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதா நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ, பெருசாவோ இல்ல குட்டியா, பசங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம ரவுண்ட் பண்ண போறோம். இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா நீங்க வந்து எவ்வளவு இனிப்பு போதுமா, வேணுமா, என்ன தேவைப்படுதான்னு பார்த்து இன்னும் நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ ஆட் பண்ணிக்கலாம். தேன் மட்டும் தான் ஆட் பண்ணோம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணவே இல்லையே நம்ம? இல்ல நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டேன். அது ஆனா கலர் அப்படியே இல்ல அது அப்படியே தான் இருக்கும், நம்ம கரைக்க போறது இல்ல, கரைஞ்சாதான் அது கலர் சேஞ்ச் ஆகும், அதனால அது அப்படியே தான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சின்ன சின்னதா இது இப்ப ஸ்டவ்ல கொஞ்சம் சூடு பண்ணா அடுப்பு ஆனே பண்ண வேண்டாம். ஆஃப் ஆன அடுப்புல தான், ஏன்னா நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு, அடுப்பு ஆன்ல வச்சு நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நல்லா இந்த மாதிரி நல்லா உதிரியா ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து டைட் பண்ணி நம்ம ஒரு ஷேப்புக்கு ரவுண்ட் பண்ணி வைக்க போறோம். அவ்வளவுதான். இப்போ அதுல இருந்து அந்த முந்திரி பாதாம் அது ரெண்டு எடுத்துறது. இப்போ வந்து இதை நல்லா தொடச்சிருங்க. நீங்க அந்த நெய் வேஸ்ட் ஆகுது நிறைய இடத்துல கொட்டிடுங்க. ஆமா பண்ணிடுறேன், எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இதுல மிக்ஸ் பண்ணிடுங்க. நிறைய போடல, சும்மா கொஞ்சமா தான் போட்டோம். ஓகே, போதும். இதில் வெள்ளை சக்கரை மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஓகே, நாட்டு சக்கரை இல்ல வெல்லம் அல்லது தேன் அல்லது வெல்லம் அந்த மாதிரி என்ன வேணா ஆட் பண்ணி. வெல்லம் வந்து பொடிச்சு போட்டுக்கோங்க, வடிகட்டி அந்த இதெல்லாம் போட வேண்டாம். இதனால ஒரே ஒரு பருப்பு மட்டும் இருக்கு. ஓ, அப்படி ஒரு கார்னிஷ் அழுத்திடுங்க நல்லா. கொஞ்ச நேரம் அது ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவாங்களா, அதுல நல்லா ஆற விட்டு நம்ம வச்சிடலாம். வாசனை செமையா இருக்குது. அதாவது முருங்கைக்கீரை அந்த ஸ்மெல் இருக்குது. ஆனா இது ஸ்வீட் அப்படின்றத நான் மைண்ட்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிட்டு இருக்கிறேன். ஒரு இதுலயும் ஒண்ணுத்துல பாதாம், ஒண்ணுத்துல முந்திரி அந்த மாதிரி வச்சு நல்லா அதை டைட் பண்ணி, ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், ஏன்னா அதுல இருந்து அப்புறம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆயிடும். உள்ள வச்சு நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஒன்னு பாதாம், ஒன்னு முந்திரி. இப்ப நான் தொட்டனே அவ்வளவு சாஃப்டா இருக்குது நல்லாவே. நீங்க இதை நல்லா ஆற வெட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாயிடும். இப்ப நம்ம எல்லாமே இதுவா ஆற அப்படியே டைட்டன் ஆகும், இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் ஆயிடும். எனக்கு இது மேக்ஸிமம் 3 or 4 டேஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதான் நான் சொன்னேன்ல, 3 or 4 டேஸும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா அடிச்சு குழந்தைங்க கொடுங்க. அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து வெளியே வைக்காதீங்க. ஓகே, ஏன்னா வந்து எறும்பு வரலாம், இல்லை பூச்சி ஏதாச்சும் வரலாம், இல்லை அதோட ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் மாறும், ஸோ குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி வச்சு கொடுங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஓகே, ஸோ நாங்கள் மீதி இருக்கக்கூடிய இதையும் லட்டு பிடிச்சிடுறோம். பிடிச்சி வச்சாச்சு. இருந்தாலும் தட்டில் வச்சாதான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஒரு முந்திரி, ஒரு பாதாம், ஒரு முந்திரி, ஒரு பாதாம். ஓகே, நம்ம என்னதான் அதில் வந்து முந்திரி பாதாம் போட்டிருந்தாலும் அந்த கார்னிஷ்க்கு அது மேலே இருந்தால் பார்க்கறது நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய அயன் லட்டு வந்து ரெடியா இருக்குது. இதை எடுத்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிறோம். அந்த கடாயில வந்து வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கிறோம். அடுத்து பாதாம் பருப்பு போட்டுக்கிறோம், முந்திரி பருப்பு, எள்ளு,
திராட்சை, இது எல்லாமே ஒன்று தனித்தனியாக போட்டு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அது எல்லாத்துக்கும் கூட வந்து முருங்கைக்கீரை வச்சுருக்கோம். முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இது எல்லாமே நல்லா ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம வந்து குறைன்னு அதை வந்து அரைச்சி வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அதில் கார்னிஷ்காக கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியும் பாதாம் பருப்பையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து வச்சுக்கிறோம். நம்ம பிடிச்சி வச்சிருக்க இந்த எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் வந்து தேன், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு இது போட்டு கொஞ்சமாக நெய்யும் போட்டு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன பால் ஷேப்புக்கு பண்ணி அதுக்கு மேலே கார்னிஷ் வச்சு சர்வ் பண்ணோம்னா நம்மளோட அயன் லட்டு ரெடி.